ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் மகாத்மா காந்தி இல்லாத படம் போட்ட 10 ரூபாய் நோட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோடைய முக்கிய அம்சம், வரலாறு, இது எப்போ தோன்றுச்சு, யார் இதில் கையெழுத்து போட்டிருக்காங்க, இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம முழுசாக வீடியோ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகாத்மா காந்தி சீரீஸ் வருவதற்கு முந்தைய பழைய வடிவமைப்பு தான் இது. இதோடைய முக்கிய அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதோடைய வண்ணம் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் மற்றும் ஆரஞ்சு கலந்த நிறத்துல தான் இருக்கு. இது வந்து கவர்னருடைய சிக்னேச்சர் எதுல இருக்கு பார்த்தீங்கன்னா, ஆர்.என். மல்கோத்ராவுடைய கையெழுத்து வந்து இருக்கு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1985 முதல் 1990 வரை இவர் வந்து இந்திய ரிசர்வ் வங்கியின் கவர்னரா இருந்தாரு. எனவே வந்து இந்த நோட்ல பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல அச்சடிக்கப்பட்டதுன்னு சொல்லலாம். இதோடைய முன்பக்கம் பார்த்தீங்கன்னா அசோக தூணு வலது பக்கத்துல இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா மகாத்மா காந்தியோடைய ஐயா படம் இருக்கும் இதுல. இதோடைய மொழி மொத்தம் எத்தனை இருக்குன்னு பாத்தீங்கன்னா 15 இந்திய மொழி வந்து இதுல எழுதப்பட்டு இருக்குது. இதோடைய பாதுகாப்பு நூல் பாத்தீங்கன்னா நோட்டின் வந்து நம்ம நோட்டு நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு த்ரெட் மாதிரி வந்து இதுல போயிட்டு இருக்கு. இதுல செக்யூரிட்டி த்ரெட்னு சொல்லுவாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா இந்த நோட்ல வந்து 10 ரூபாய் நோட்ல தெளிவா இருக்குது. இந்த நோட்டுடைய பின்பக்கத்துல பாத்தீங்கன்னா மயில் இருக்கு. மயில் மற்றும் விலங்குகளுடைய உருவப்படங்கள் வந்து இதுல வந்து அச்சடிக்கப்பட்டிருக்குது. இதோடைய மொழி பாத்தீங்கன்னா ரிசர்வ் வங்கி அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்திலையும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்லயும் வந்து இதுல வந்து எழுதப்பட்டு இருக்குது. இது வந்து பெரும்பாலும் பாத்தீங்கன்னா 1970 மற்றும் 1980 தொடக்கத்துலதான் வந்து இது வந்து இருந்திருக்குதுன்னு சொல்லலாம். இது வந்து இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து பொருட்கள்லாம் வாங்க முடியாது. நம்ம பாத்தீங்கன்னா வந்து இது ரிசர்வ் பேங்க்ல போய் வந்து மாத்திக்கலாம். இல்லைன்னா காயின் சேகரிப்பு அவங்க கிட்ட வந்து இதை வந்து மாத்திக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதோடைய சித்திரங்கள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்குது. பார்க்கும்போதே பாத்தீங்கன்னா இதோட இந்திய கலாச்சாரத்தை வந்து நமக்கு வந்து பிரதிபலிக்கும் வகையில 2 மயில்கள் வந்து கிளையில அமர்ந்திருப்பது போன்ற ஓவியம் வந்து இதுல இருக்கு. நல்லா ஜூம் பண்ணி பார்த்தா நமக்கு நல்லாவே தெரியுது. இது வந்து இந்தியாவின் தேசிய பறவையை வந்து சிறப்பிக்கும் வகையில வந்து இது வந்து வடிவமைக்கப்பட்டிருக்குது. இப்ப வந்து இது வந்து அதிகமா வந்து எங்கேயும் கிடைக்கிறது இல்ல. பொருட்களும் இதை கொடுத்து நம்ம வந்து வாங்கவும் முடியாது. இது செல்லத்தக்கது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இதுவே நம்ம ரொம்ப ரேரா தான் வந்து இது இந்த நோட்டு வந்து நமக்கு கிடைச்சிது. இது ரொம்ப வந்து கொஞ்சம் கிழிஞ்ச நிலையில தான் இருக்குது. அதனால இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ நிறைய யூடியூபர்ஸ் இல்லை வெளியிலலாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதை கொடுத்தீங்கன்னா நீங்க வந்து நிறைய உங்களுக்கு 1,00,000 வரைக்கும் வரும். இந்த காந்தி படம் இல்லாத நோட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 1,00,000 தரேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிலாம் சொல்லி ஏமாறாதீங்க. ரொம்ப ஸ்கேம் பண்ணிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். அது மாதிரி கொடுத்து ஏமாறாதீங்க. இதோடைய விலை, தற்போதைய விலை பார்த்தீங்கன்னா இப்போ இது 10 ரூபாய்னா இது கூடுதலா ஒரு 15 ரூபாய் 20 ரூபா தான் தராங்க. நான் அப்படிதான் வாங்கினேன். 1,00,000 ரூபாலாம் வந்து ஸ்கேம் பண்ணி பொய் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால வந்து உங்களுக்கு ஒண்ணு இந்த மாதிரி வந்து நம்ம நாட்டுடைய சின்னத்தை வந்து இது நம்ம வந்து வச்சுக்கலாம் வீட்டுல. உங்க வீட்லயும் இது மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதை வந்து நம்ம இந்த நோட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செல்லத்தக்கதுன்னு அறிவிச்சாலும் ஒரு நினைவு சின்னமாகவும் நம்ம இதை வந்து நம்ம இனி வரும் சங்கதிகளுக்கு வந்து நம்ம வந்து இது மாதிரிலாம் இருந்ததுன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சு காட்டும்போது நம்மளுடைய குழந்தைகளும் வந்து இதை நல்லா விரும்பி இந்த மாதிரி காயின் கலெக்டும் பண்றதுக்கு அவங்கள வந்து நம்ம மோட்டிவேட் பண்ணலாம். இன்னும் சுவாரஸ்யமா இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி நோட்டு காயினை பத்தி நீங்க தெரிஞ்சீங்கன்னா என்னுடைய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.